அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம். ஆன்மீக சிவ சொந்தங்களே, 2026ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் பிறந்துவிட்டது. இந்த ஏப்ரல் மாதம் முதல் நாம் ஒரு அற்புத ஆன்மீக சேவை கொடுக்க போகிறோம். என்னென்னா, ஒவ்வொரு மாதமும் நம்ம குழந்தைகள் நன்றாக படிப்பதற்கும், படிப்பில் கவனத்தோடு இருப்பதற்கும், ஞாபக சக்தி அதிகரிப்பதற்கும் ஒரு மந்திரம் தரலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். நம்ம ஒவ்வொரு மாதமும் அந்த மாதத்திற்குண்டான நல்ல நாட்கள் சொல்லுவோம், பொதுவான மந்திரங்கள் சொல்லுவோம். இந்த மாதத்திலிருந்து குழந்தைகளுக்காக பிரத்யேகமாக ஒரு மந்திரம் சொல்லித்தரேன். இந்த மந்திரத்தை எப்படி சொல்லணும் தெரியுங்களா? இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் தினமும் இந்த மந்திரத்தை 11 முறை சொல்லுங்கள். சுத்தமாக இருக்கும்போது பூஜை அறையில் அமர்ந்து சொல்லுங்கள். மற்ற நாட்களில் ஹாலில் அமர்ந்து கூட சொல்லலாம். குழந்தைகளுக்காக பெரியோர்கள் சொல்லலாம். குழந்தைகளையும் சொல்ல வைக்க முடியும்னா சொல்லுங்கள். அற்புதமான நல்ல பலன்கள் கிடைக்கும். காலையில் நேரம் கிடைக்கும் போது சொல்லுங்கள், அல்லது மாலை நேரத்தில் சொல்லுங்கள். மீண்டும் சொல்கிறேன், குழந்தைகள் இந்த மந்திரத்தை சொல்லலாம். குழந்தைகள் சொல்லினாலும் பரவாயில்ல, குழந்தைகளுக்காக பெரியவர்கள் கூட இந்த மந்திரத்தை சொல்லலாம். இந்த ஏப்ரல் மாதம் முழுவதும் இப்படி உங்களுக்கு ஒவ்வொரு சேவையும் பார்த்து பார்த்து தந்து கொண்டிருக்கும் நமது சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஒரு மந்திரம் சொல்கிறேன், எழுதிக்கோங்க. ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சரஸ்வதியை நமக. இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த மந்திரம் கொடுத்துருக்கேன். இந்த மந்திரம் இந்த ஏப்ரல் மாதத்தில் உங்கள் குழந்தைகளின் கல்வி அறிவை மேம்படுத்தி முதல் மதிப்பெண் எடுக்க வைக்கும் அற்புத மந்திரம். நம்பிக்கையோடு சொல்லுங்க, நல்லதே நடக்கும். இந்த மந்திரம் சொல்கிறதுக்கு பூஜை அறையில் தீபமேற்றி சொல்லலாம். ஹாலில் சொல்கிறதா இருந்தால் ஹாலில் வடக்கு திசை நோக்கி அமர்ந்து வெறுமனே மனதிற்குள் சொன்னால் கூட போதும். ஓம் ஐம் ஹ்ரீம் க்ளீம் சரஸ்வதியை நமக சொல்லி பயன்பெறுங்கள். அன்பு சொந்தங்களே, ஒரு அறிவிப்பு. நாம் ஒவ்வொரு தமிழ் மாதமும் ஒரு குறிப்பிட்ட வழிபாட்டை சொல்லித்தரது வழக்கம். அந்த வகையில் சித்திரை மாதம் பிறக்கப் போகுது, தமிழ் புத்தாண்டு வரப்போகுது. சித்திரை மாதம் முழுவதும் நாம் ஒரு வாட்ஸ்அப் குழு அமைத்து மீனாட்சி அம்மன் துதிப்பாடலை சொல்லித்தரப்போகின்றோம். தினமும் ஒரு துதி. அந்த துதியை ஒரு முறை கேளுங்கள் அல்லது படியுங்கள் போதும். அந்த துதியை சொல்வதால் உங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் சிறப்பாக இருக்கும். எந்த தீட்டும் கிடையாது, எந்த விரதமும் கிடையாது, எந்த பூஜையும் கிடையாது, எந்த கட்டுப்பாடும் கிடையாது. நான் வாட்ஸ்அப்பில் குரூப் அமைச்சு அதில் ஒரு ஆடியோ அனுப்புவேன். அந்த ஆடியோவை கேட்டிங்கன்னா கூட போதும். நிச்சயம் உங்கள் குழந்தைகள் நன்றாக இருப்பார்கள். இந்த குழுவில் சேர கட்டண விவரம் மற்றும் அதை செலுத்தும் விவரம் டிஸ்பிளேல தந்திருக்கேன். முடிந்தால் மீனாட்சி அம்மன் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள். ஆனந்த மலரட்டும், ஆனந்த ஒளி பரவட்டும்.